Welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.3ல 6th ஒன் பார்க்க போகிறோம். என்ன கிவனா a function f is defined by f of x equal to x minus 3. அதில் 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் f of 0 plus f of 1 by 2 அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் find x such that f of x equal to 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து find x such that f of x equal to x. f of xோட வேல்யூ xன்னு எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஒன் find x such that f of x equal to f of 1 minus x. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா find f of 0 plus f of 1 divided by 2 இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா given என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்குவோம். f of x is equal to என்னது 2x minus 3. இதுக்கு இந்த f of x இருக்குல்ல இதோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ f of 0 equal to 2 into 0 minus 3. 2 into 0 என்ன வரும்? 0 minus 3 equal to minus 3. அப்போ f of 0 equal to minus 3. அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணணும். ரைட்டா? அப்போ f of 1 equal to 2 into 1 minus 3. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? 2 minus 3. 2 minus 3 என்ன வரும் நமக்கு? minus 1. அப்போ f of 1 equal to minus 1. ஓகேவா? பேர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். f of 0 plus f of 1 divided by 2. இப்போ f of 0ஓட வேல்யூ என்னது? minus 3. f of 1ஓட வேல்யூ minus 1 divided by 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? minus 4 divided by 2. இதை கேன்சல் பண்ணால் minus 2. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன? f of 0 plus f of 1 divided by 2 equal to minus 2. ஓகேவா? After second division, find x such that f of x is equal to 0. ஓகேவா? f of x equal to என்ன given கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 2x minus 3. இந்த வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸோட வேல்யூவை எழுதிடணும், கண்டுபிடிக்கணும். அப்போ 2x minus 3 equal to 0. இது சேஞ்ச் பண்ணதுனால ஒன்றும் வேல்யூ மாற போகிறதில்ல, இது அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 2x is equal to இந்த மைனஸ் அந்த சைடுனா 3. இங்கே ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கா, நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு 2 இங்கே மல்டிப்ளிகேஷன்லாம் வரும், டிவைடில் வந்துடும். அப்போ x is equal to 3/2. அவ்வளோதான். வெரி சிம்பிளான சம். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் ஃபைண்ட் find x such that f of x is equal to x. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன எடுத்தோம்? செகண்டில் 0 எடுத்துகிட்டோம், இதில் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகே. f of x is equal to 2x minus 3. இந்த வேல்யூவை எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ x is equal to 2x minus 3. லாஸ்ட்டு சம் போலவே நான் என்ன வேறு மாற்றி எழுதிக்கிறேன். 2x minus 3 equal to x. எக்ஸை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். அப்போ minus 3 minus x equal to 0. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண 2 minus 1 ஒன்று தானே வரும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால என்ன வரும்? எக்ஸு minus 3 equal to 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இருந்தோன்னா ப்ளஸ் 3. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த ஃபோர்த் ஒன் ஃபைண்ட் எக்ஸ் such that find x such that f of x is equal to f of 1 minus x. என்ன மீனிங்னா f of xையும் f of 1 minus xையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ f of x given என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x minus 3. ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கோங்க.
அந்த எக்ஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட்னா 1 மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸா, இது -3. இந்த 2வால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 2 இன்ட்டு 1 2வா, அடுத்தது என்னது -2x -3. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு -1. இப்போ -1 -2x. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 -2x -2x. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ என்ன என்னணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸா. இப்போ எஃப் ஆஃப் 2xனா என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது 2x -3யா. இது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், -1 -2x. இப்போ இது வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ 2x -3 -1ங்கிறது +1 ஆகிடும். -2x வந்து +2x ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணுங்கள், நம்பரெல்லாம் ஒன்று ஆட் பண்ணுங்கள். 2x + 2x என்ன வரும் 4ஆ. -3 + 1 என்ன வரும் -2 ஈக்குவல் டு 0. இப்போ 4x மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். அந்த -2 இந்த சைடு வந்தால் +2. எக்ஸோட வேல்யூனா இந்த 4 மல்டிப்ளிகேஷன் டிவைடில் வந்துடும். இப்போ 2 / 4 கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னது 1/2. ஓகேவா? சேனல் இதில் சாப்டர் எக்ஸசைஸ் 1.3ல் நம்ம 7th சம் பார்க்குறோம். An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in figure. Express the volume of the box as a function of x. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஆட்டம். இதில் ஃபுல் லென்த் வந்து 24. இதில் இங்கே இருக்குல்ல சின்ன ஸ்கொயராக இருக்குல்ல, அது எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை என்ன எப்படி மாடிஃபைனா, இந்த ஸ்கொயரை வந்து அப்படியே மடக்கி, நம்ம ஸ்வீட் பாக்ஸ்லாம் பார்த்துட்டோம்ல அப்படி மடக்கிறாப்புல, ஏதோ ஒரு பாக்ஸ் அப்படியே மடக்கி, அதாவது இந்த லென்த்து இது மட்டும்தான் இருக்கும், இதை வந்து மடக்கிறோம் 4 மூலையிலையும் மடக்கி. இங்கே செகண்ட் ஃபிகர் இருக்குல்ல, இதுமாரி ஒரு பாக்ஸு கொண்டு வரணும். இப்போ இந்த செகண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஸ்கொயர்னால் நமக்கு என்னது லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இங்கே 24, இந்த எக்ஸையும் நம்ம இது மடக்கிறனால என்ன வரும் -x ஆட் பண்ணால் என்ன வரும், இது 2x 2x. அப்போ 24 -2x வந்துடும். அப்போ இதோட லென்த்து பிரெத்து என்னது 24 -2x. ஹைட்டுங்கிறது சின்ன ஹைட் இருக்குல்ல, அது வந்து எக்ஸு எடுத்துக்கிறோம். இப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ்னால் என்னது, வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு கம்பேர் பண்ணி அதோட வால்யூமை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா, L/BH. எல்லுங்கிறது என்னது 24 -2x இங்கே போட்டேன். இது கிராஸு 24 -2x எக்ஸு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒவ்வொரு நம்பராக கூட நீங்கள் பெருக்கிக்கலாம். 24 × 24 24 × -2x, அடுத்து -2x 24 -2x × -2x ஈக்குவல் டு என்னென்னு போட்டு அந்த ஒரு மெத்தட்லையும் ஃபாலோ பண்ணலாம். நான் என்ன பண்ணால் a - b × a - b. அப்போ a - b × a - b வரும், a - b தான் ஹோல் ஸ்கொயர். அதாவது என்ன வரும், a - b ஈக்குவல் டு a - b the whole square. இது ஃபார்முலா என்ன, a² -2ab + b². ஓகேவா? இல்லாட்டி a² + b² -2ab எப்படி வேணாலும் இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். அந்த மெத்தடில் நான் இதை போட்டிருக்கோம். அப்போ என்ன வந்து ஏங்கிறது என்னது 24. இப்போ 24² 576 வருது. அடுத்து 2 இன்ட்டு a வந்து 24ஆ, a × 24 என்ன 48 இன்ட்டு b வந்து 2. அப்போ 48 × 2 96x. அடுத்து b² 2x the whole square. 2 × 2 என்ன 4x × x x². அதான் இங்கே போட்டிருக்கேன். இன்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ மைனஸ் என்ன வரும், 576 × x 576, 96x × x x², 4x² × x x³ வந்துடும். இப்போ ஈக்குவேஷன் எப்போதும் நம்ம என்ன பண்ணணும், ஆர்டராக எழுதணும், அதாவது பவர் படி எழுதணும். அப்போ என்ன வரும், v = x³ ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், அது x² எழுதுகிறோம், அது x எழுதுகிறோம். இதான் என்னது வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். ஓகேவா? Some a function f is defined by f of x equal to 3 - 2x. Find x such that f of x² equal to f of x the whole square. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of xக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f of x is equal to 3 - 2x. ஓகேவா? இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், x² பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், x². அப்போ f of x² equal to 3. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், x². ஓகேவா?
இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இது கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது நமக்கு? 3 மைனஸ் 2x ஸ்கொயர்டா. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 3 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர்டா. லாஸ்ட்டு சம்மில் தானே பார்த்தோம். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அந்த ஃபார்ம் தான் அப்ளை பண்ண போகிறோம். என்ன வரும்? 3 மைனஸ் 2x ஸ்கொயர்டா ஈக்குவல் டு a ஸ்கொயர்னா 9 வருமா, மைனஸ் 2 இன்ட்டு ஏனா a வந்து 3, 2 இன்ட்டு 3 6 இன்ட்டு 2 12. அப்போ மைனஸ் 12x 2x த ஹோல் ஸ்கொயர்னா ப்ளஸ் 4x ஸ்கொயர் வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரலாம்? 9 மைனஸ் 12x, ரைட் ஹேண்ட் சைடு நான் அப்படியே வச்சுருக்கேன், 4x ஸ்கொயர். இந்த கொண்டோன்னா மைனஸ் 3 இது ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஆகிடும் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஒன்றா ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 6x ஸ்கொயர்டா, 6x ஸ்கொயர். எக்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது, மைனஸ் 12x. இந்த 3 9ஐயும் மைனஸ் 3 ஆட் பண்ண என்ன வரும்? 9 மைனஸ் 3 6 6 இஸ் ஈக்குவல் டு 0. எல்லாத்துலேயும் காமனாக என்ன 6ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பை 6 பண்ண என்ன வரும்? 6 கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர். இதை டிவைட் பண்ணால் 2x வரும், இதை பண்ணால் என்னது 1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தெரியும். இப்போ இது கோஎஃபிஷியன்ட் ஒன்று பெருக்கினா 1 வரணும், 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். நான் என்ன எடுத்துக்கலாம்? -1ஐயும் -1 எடுத்துக்கலாமா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 இன்ட்டு 1 1 கிடச்சிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? -2. இது ப்ளஸ் பண்ணுறது, இது என்னது? மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? நம்ம எப்படி எழுதலாம்? x - 1 டேரெக்டாக எழுதலாமா? x - 1 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? இந்த -1 வந்து ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? 1. ரெண்டுமே ஒரே வேல்யூ தானே, அப்போ 1 போட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் 9th sum. A plane is flying at a speed of 500 km/h. Express the distance d traveled the plane as function of time t in hours. இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. அது வந்து டிஸ்டன்ஸை வந்து எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு என்னது? 500 km/h, டைம் ஈக்குவல் டு ஹவர்ஸ். ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஒன்றும் இல்லை, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுத வேண்டியதான். டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்க்கு என்ன சொல்லலாம்? டின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஸ்பீடுங்கிறது 500, டைம் வந்து என்னது? டி. அப்போ டி ஈக்குவல் டு என்னது? 500 t கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்தது 10th sum. The data in the adjacent table depict the length of a person's forehand and their corresponding height. Based on this data, a student find a relationship between the height வந்து y ஆகும் and the forehand length வந்து x ஆகும் கொடுத்துருக்காங்க. as y equal to ax plus b என்ற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. where a and b are constant. ஓகேவா? அதில் ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. லென்த் எக்ஸ் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் வந்து இன் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸு அடுத்தது வந்து ஹைட் வந்து ஒய்யில் இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிவிஷனாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபோர் ஹேண்ட் ஹைட்டை கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு கண்டிஷன், செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸு கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம வந்து இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு காமிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஆர்டர் பர் எழுதலாம். செட்டு 35, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் டேப்லெட்டில் 56, அடுத்து 45, அடுத்து 65, அடுத்து 50 69.5, அடுத்து 55 74. இதை பார்த்தாவே நமக்கு தெரியுது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்னது டொமைன் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து ஒரு பேரோட என்னது கோடொமைனோட ரிலேஷன் ஆகிருக்கு, மேப் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் தான். அதுக்கு நம்ம சும்மா ஆரோ டயக்ராம் போட்டு கூட காமிக்கலாம். எக்ஸ் எடுத்துக்கிறோம், ஒய் எடுத்துக்கிறோம். 35 எதோட ரிலேட் ஆகிருக்கு? 56ஓட. 45 வந்து 65, அப்போ 50 வந்து 69.5, 55 வந்து 74. அப்போ என்னது டொமைனில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்னது ஒரு
ஒய்யில் உள்ள கோடொமைனோட ஒரு எலிமெண்ட்டோட என்ன இருக்குது, ரிலேட் ஆகிருக்கு, மேப் ஆகிருக்கு. அப்போ தர்ஃபோர் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அது செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இப்போ ஒரு நமக்கு ஈக்குவேஷன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, கிவன் டேட்டாலேருந்து ஸ்மாலஸ்டோட எக்ஸ் வந்து 35 இங்கே இருக்கு பாருங்கள், 35, 56 ஃபஸ்ட்டு வேல்யூவாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வேல்யூ எப்போதுமே என்னது எக்ஸாக இருக்கும், செகண்ட் வேல்யூ ஒய். இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஒய் ஈக்குவல் டு என்னது 56 ஏ அப்படியே இருக்கும், எக்ஸ் வந்து 35 பி. இப்போ 35 ஏவும் பிறகு எப்போதும் நம்பர் தான் முடியுமா, 35 ஏ ப்ளஸ் பி. நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதுறதுனால நான் மாற்றி எழுதியிருக்கேன். 35 ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56 வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்ம ஏவும் பியும் சால்வ் பண்ண முடியும், ஒரு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண முடியாது. அதனால் இன்னொரு டேட்டா எடுத்துக்கிறேன், 45, 65. இது ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸு, இது வந்து ஒய் வேல்யூ. அதே கண்டிஷன் தான், ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, ஒய் வந்து 65, ஏ அப்படியே இருக்கும், எக்ஸ் வந்து 45 பி. அதேமாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன், 65 ஈக்குவல் டு 45 ஏ ப்ளஸ் பி. அது ஈக்குவேஷனாக நான் மாற்றி எழுதியிருக்கேன், 45 ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65. இப்போ ஃபஸ்ட்டையும் ரெண்டையும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 35 ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56, அடுத்து 45 ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65. இப்போ நம்ம எப்போதும் என்ன சைன் சேஞ்ச் ஆகுமா, இது மைனஸ், இது மைனஸ் மைனஸ். இப்போ வந்து ப்ளஸ் பி மைனஸ் பி எப்போதும் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 45லேருந்து 35 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 10 வரும். பிக்கஸ்ட் நம்பர் பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதை தான் போடணும். அப்போ மைனஸ் 10a ஈக்குவல் டு இங்கே 65 இப்போ 56 அதை 65லேருந்து 56 மைனஸ் பண்ணுங்கள், பண்ணால் 9 வரும். பெரிய பிக்கஸ்ட் நம்பர் பக்கத்தில் என்ன சைன் வந்து மைனஸ் தானே, அப்போ மைனஸ் 9. ரெண்டு சைடில் மைனஸ் இருந்தால் நம்ம என்ன கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 10a ஈக்குவல் டு 9 வரும். நமக்கு ஏவோட வேல்யூ தானே வேணும், அப்போ ஏ மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு 10 வந்து என்ன மல்டிப்ளை டிவைடில் வந்துடும். இப்போ 9/10 என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு 0.9. ரைட்டா, 9 வந்து டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு அதை வந்து டிவைட் பண்ண முடியாது, இல்லை ஒரு பாயிண்ட் சேர்த்து 0 சேர்த்துட்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்குவோம். இப்போ 90 வந்துருமா, அப்போ 10ஆல் பண்ணால் 9 வரும், அவ்வளோதான். ஏ ஈக்குவல் டு 0.9. இப்போ இந்த ஏ ஈக்குவல் டு 0.9 இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன், ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 56 ஈக்குவல் டு 35 ஏ ப்ளஸ் பி. அந்த ஏல வந்து என்னென்ன 0.9 கொடுக்குறேன் ப்ளஸ் பி. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 31.5 ப்ளஸ் பின்னு வரும். இப்போ 56 இந்த நம்பரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸ் 31.5 ஈக்குவல் டு பி. இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், என்ன வருதுன்னா 24.5 ஈக்குவல் டு பின்னு வருது. இப்போ பி ஈக்குவல் டு 24.5 அதான் கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன், ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியா. அப்போ வந்து என்ன கொடுத்தா, லென்த்து ஃபோர்ஹேண்ட் லென்த் வந்து எக்ஸு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 40. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஏ பி தெரியும் நமக்கு. இப்போ ஒய் ஈக்குவல் டு 0.9, எக்ஸ் வந்து 40யா 40, அடுத்து 24.5. ஓகே, 24.5 கொடுத்துருக்காங்க. அப்போ 0.9 40 மல்டிப்ளை பண்ணி 36 வருது, ப்ளஸ் 24.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60.5. இது வேல்யூ வந்து இன்ச்சஸ் கொடுத்தனால நான் இன்ச்சஸ் எழுதியிருக்கேன். அடுத்து ஃபோர்த் ஒன், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபோர் ஹேண்ட் ஆஃப் எ பர்சன் இஃப் த ஹைட் இஸ் 53.5 இன்ச்சஸ். அதாவது ஃபோர் ஹேண்டோட லென்த் ஆஃப் த ஃபோர் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே ப்ராசஸ் தான், ஏ ஈக்குவல் டு 0.9, பி ஈக்குவல் 24.5, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஒய்யோட வேல்யூ 53, இது வந்து ஒய்யாக கன்சிடர் பண்ணிக்கணும். 53.93 ஈக்குவல் டு ஏ வந்து என்னது 0.9 எக்ஸா ப்ளஸ் 24.5. இப்போ இந்த நம்பரை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 53.3 மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9x வரும். இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 28.8 வரும், ஈக்குவல் டு 0.9x தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து லெஃப்ட்டில் எழுதிக்கிறேன். அப்போ என்ன ஒரு 28.8 இந்த 9 டிவைடில் வந்துடும். இப்போ ரெண்டுமே பாயிண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, ரெண்டு அது ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 28.8 × 10, 0.9 × 10. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2880 இங்கே 90. பாயிண்ட் இருக்கிற ஒரு இது இருக்கா, அப்போ இங்கே புள்ளி வச்சு இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், 288 / 9. இதை கேன்சல் பண்ண என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.